गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपाकुरु देव मम पापमपाकुरु देव मम तापमपा राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் வச்சு ஒரு சாதம் பண்ண போறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா ஸ்கூலுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் சாதம் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் கலந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நான் காய வச்சிருக்கேன். இப்போ இது காஞ்சின்னு இருக்கு. இதுல கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இது மூணும் தாளிச்சுக்கிறோம். கொஞ்சம் கலந்த சாதம்ங்கிறதுனால கொஞ்சம் கூடவே போட்டுனோம்னா நல்லா சாப்பிடும்பொழுது கிறிஸ்பியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் சாதம். ஸோ இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வெடிச்சுட்டு இந்த பருப்புலாம் செவந்துடுத்து. இப்போது எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய். நான் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலே ஓகே. கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, நல்லா கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ இது கத்திரிக்காய் வதங்கிருக்கு. இதுலையே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அலம்பிட்டு போட்டுக்கிறேன், நல்லா வாசனைக்காக. லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம அவசரமாக பண்ணும்பொழுது கடகடன்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு குக்கரில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக 1 பாட் ரெசிபியாக ஆகிடும். இதில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொத்தமல்லி தர கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், இது வறுத்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம சாம்பாருக்கு கறிப்பொடி எல்லாத்துக்குமே, கறிக்கு எல்லாத்துக்குமே போட்டுப்போம் இல்லையா, அந்த பொடி அதை எடுத்துக்கிறேன். அது ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கோம். பட் நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக இந்த பொடி ஒரு 2-2.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போக வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1.25 டம்ளர் அரிசி எடுத்து, பச்சை அரிசி, நார்மல் சாப்பாடு அரிசி எடுத்து களைஞ்சிட்டு ஊற போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்க போகிறோம். 1, அது ஊற வச்ச தண்ணியை நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1, 2, 1க்கு ஒரு 2.25ன்னு கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ 1 டம்ளருக்கு 2.25 கணக்கு பண்ணியாச்சு. 1/4 டம்ளருக்கு இன்னொரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் விட்டுக்கலாம், போகிறோம். இந்த அரிசி ஊற வச்சதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துன்றேன். ரொம்ப வேறையாக வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும்னா நான் சொன்ன இந்த அளவு விட்டால் போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு காரம் ரெண்டுமே இந்த தண்ணி நம்ம வாயில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்பொழுது
அது கரெக்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும், நம்ம அரிசியை போடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அரிசியை அப்படியே இதில் சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போது மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ இது 3 விசில் வந்து ஸ்டீம் போயிடுது. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான். சிம்பிள், டேஸ்டி, ஹெல்த்தி 1 பாட் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.